ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் துலா ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மற்றும் சுவாதி. மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் ரிஷப ராசியில இருக்கிறார். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இன்று தன லாபத்தை கொடுப்பார். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். மேஷராசி நேயர்களுக்கு இன்று அலுவலகத்தில் பொறுப்புகளும் அதிகரிக்கும். இடமாற்றங்கள் மற்றும் பதவி உயர்வுகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். பைரவரை வணங்கி நாளை தொடங்கலாம். ரிஷபராசி அன்பர்கள், இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதில் ஏற்படக்கூடிய சோகங்கள் தீரும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் இன்று உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் ராசியிலேயே உச்சபலம் பெற்றிருப்பது மனதிற்கு ஒரு நல்ல தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன லாபத்தை அதிகரிப்பார். இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியில் பைரவரையும் மற்றும் வீரபத்ரரையும் வெற்றிலை மாலை சாற்றி வணங்க தடங்கல்கள் நிவர்த்தியாகும். மிதுன ராசி நேயர்கள், பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் இன்று உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார்கள். அஷ்டமி திதியில் செவ்வாய்க்கிழமை அன்று இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதனால் மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கடகராசி நேயர்களுக்கு இன்று ராசிநாதன் சந்திரன் உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் இன்று கடகராசி நேயர்களுக்கு சற்று குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே குழப்பங்களை கொடுக்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் இன்று குடும்பத்தில் மற்றவர்களால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆகவே கணவன் மனைவி சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. வேலை விஷயத்திலையும் இன்று அலைச்சல்கள் இருக்கும். 10ஆம் இடத்தில் சந்திரன் மறைவில் இருப்பதனால் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலகத்திலையும் உங்களுக்கு வேலை பலு அதிகரிக்கலாம். செவ்வாய்க்கிழமையான இன்று பைரவரை வணங்குவது நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவு உண்டு. பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். புதிய வருமானங்கள் வருவதற்கான வழி பிறக்கும். இன்று புதிய நண்பர்களை சந்திப்பதும் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும். இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றங்கள் உண்டு. சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருந்தாலும் கூட இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் அனைத்திலையும் கவனம் தேவை. சின்ன சின்ன விஷயங்களிலும் சற்று குழப்பங்கள் வந்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சில பிரச்சனைகள் வந்து போகலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பகை தீரும். இன்று மாலை நேரத்தில் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சற்று பொருளாதாரத்தில் இன்று செலவுகள் அதிகரிக்கலாம். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் சற்று மனசோர்வை கொடுத்து பின்பு நன்மையை தரும். இன்று மகர ராசி நேயர்கள் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியான இன்று முருகன் ஆலய வழிபாடும் பைரவரையும் வணங்கவும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப குழப்பங்கள் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாட்டில் பயங்கள் நிவர்த்தியாகும். இன்று நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அவதிக்குள்ளானவர்கள் நல்ல பலனை பார்க்கலாம். வேலை விஷயத்திலையும் இன்று சில மாற்றங்கள் ஏற்படும்.
இன்று நன்மைகள் வரக்கூடிய நாளாக அமைகிறது. மீனராசி நேயர்களுக்கு இன்று பொருளாதார உதவிகள் கிடைக்கும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு முக்கிய மாற்றங்களை இந்த நாளில் பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியான இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றி வணங்க எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய ஆலயம் எது? எந்த நாட்களில் அவர்கள் வணங்க வேண்டும்? இன்னைக்கு கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த கோயில் போகலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது கஞ்சா நகரம் அப்படிங்கிற ஊரு, தரங்கம்பாடி பக்கத்துல இருக்கு, நாகப்பட்டினம் மாவட்டம். இந்த ஆலயத்திற்கு கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் என்னைக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதோஷ நாள்ல போறது ரொம்ப விசேஷம். இந்த கோவில் காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க. அதே மாதிரி சாயங்காலம் 4 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தான் திறந்திருப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு கத்ரா சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமம். இந்த ஆலயத்தினுடைய பெருமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்தில் கார்த்திகை பெண்கள் சிவபெருமானின் நெற்றி கண்ணை திறந்து அந்த 6 தீப்பொறிகள் வந்தது இல்லையா, இந்த இடத்துல தான் அந்த கார்த்திகை பெண்கள் உருவானதாக ஸ்தல வரலாறு சொல்லுது. இந்த தாயாரோட பெயர் துங்க பாலஸ்தாம்பிகை அப்படிங்கிற பேரு. இங்க என்ன சொல்றாங்கன்னா, அம்பாளினுடைய இடது பக்கத்தோள்ல ஒரு கிளி இருக்கு. இந்த கிளி மந்திரங்களை ஓதிண்டே இருக்குமா. கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் அம்பாளுக்கு இருக்கக்கூடிய அந்த கிளியை பார்த்தால் ரொம்ப நல்லது. சிவபெருமான் கிளி ரூபத்துல அம்பாளினுடைய இடது தோள்ல அமர்ந்திருக்கிறதாக ஒரு ஐதீகம். அதனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆலயத்திற்கு வரும் பொழுது அம்பாளின் இடது தோளில் இருக்கக்கூடிய கிளியை வணங்கினால் அவர்களுக்கு உண்டான தோஷங்கள் நிவர்த்தியாகும். ஸோ கிருத்திகா நட்சத்திரக்கார பெண்கள், திருமணமாகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்யலாம். இதுல மற்றவர்களும் சென்று வழிபாடு செய்யலாமான்னா, கண்டிப்பாக கார்த்திகை நட்சத்திரத்தன்று நீங்க போயிட்டு வழிபாடு செய்தால் காரிய தடங்கல்கள் நமக்கு நிவர்த்தியாகும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.